தளபதி ஃபேன்ஸை வந்து அணில்னு சொன்னால் கோபம் வரும். ஏன் அப்படி பேசுகிறானுங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ வாட்டி சொல்லியும் படித்து சொல்லியுமே கூட பின்னாடி வராதிங்க, பின்தொடராதீங்க சொல்லியுமே கூட பின்னாடி போய் ஆக்சிடென்ட் பண்ணி எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் எப்படிலாம் கிளப்பி விடுவாங்க, சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக பூதாகரமாக வெளியே வைப்பாங்க, எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட யோசிக்காமல் உங்களோட தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக பின்னாடி போய் கீழே விழுந்து அந்த மாதிரி வந்து ஒரு அவப்பெயரை வந்து தொடர்ந்து எல்லா சம்பவத்துலையுமே அந்த மரத்து மேலே ஏறுறது, எந்த விஷயத்த பண்ண வேணான்றாங்களோ அந்த விஷயத்த பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் அவர் செய்கிற அன்பு, நீங்கள் காட்டுற உங்கள் லவ்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமாக அவருக்கு கொடுக்குற கெட்ட பேர் அது உங்களுக்கு புரிய மாட்டுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சில நேரத்தில் நம்ம தப்பும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே பசங்களை வந்து என்னாலே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா டிவிக்கு ஜெயிக்கணும் வரணும்னு நினைக்கிறவன் எவனுமோ இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டான். நீ எவ்வளோ அன்பானவனா இரு, லவ் பண்ணுறவனா வேணா இரு, ஆனால் கொஞ்சமாச்சும் அவரை சுச்சுவேஷனையும் இப்போ வர என்ன நடந்துட்டு இருக்குது, இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது, இப்போது சுற்றி எல்லா மீடியாவும் அகென்ஸ்டாக இருக்குது. அப்போது ஒரு மனுஷன் அதெல்லாம் மீறி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம வந்து பின்னாடி போனாக்கா சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று ஆகி உயிர் போயிருந்தா, ஏற்கனவே ஒன்றும் கன்ஃபார்மே ஆகாமலே வந்து 42 கலாச்சிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலயமா எப்படி கெட்ட பேராகுன்றதை கொஞ்சம் யோசிக்கிறீங்களா கொஞ்சமாச்சும்? என்ன தோணுதோ பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு கெட்ட பேர் ஆகுதுன்றதை கூட யோசிக்காமல் பண்ணிடுறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த 2K கிட்ஸ்லாம் உண்மையாக சொல்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. உங்கள் பரபரப்பு, உங்கள் ஆர்வம், உங்கள் அன்பு எல்லாமே சூப்பர் தான், வேணான்னு சொல்ல. ஆனால் அது எதுக்கு, எங்கே காட்டுறோம், எப்படி காட்டுறோன்றது மட்டும் யோசி. சரியா? நீ பாட்டும் உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுறது வந்து அவருக்கு தான் கெட்ட பேராகும், அந்த கட்சிக்கும் கெட்ட பேராகும். இவனுங்க எல்லாமே இப்படி தான், புரியுதுங்களா? ஒட்டு மொத்த பேர் சொல்கிறானுங்க, இந்த ஒரு விஷயத்த மொத்தமாக பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் இப்படி தான், இவங்கெல்லாம் அணில் குஞ்சிங்க, இவங்கெல்லாம் மடக்கு ஊதிங்க, இந்த மாதிரி தேவையில்லாத பேர் போட்டு கூப்பிட்றதுக்கு காரணமே நம்ம பண்ணுற ஒரு சின்னத்தில் பண்ணுற தேவையில்லாத சேஷ்டைகளால் தான். அவரை வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக போக விடுங்க. நிறைய ஊருக்கு அவர் வந்து போகணும். மக்களுக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. சரியா? இந்த மாற்றமும் அதிகமாக தேவைப்படுது. மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய தெரியல. இதுமாரி பண்ணாது, இந்த செஞ்சு கஷ்டமாக இருக்குது பயங்கரமாக எனக்கு.